முதலாவதாக நீர். புவி பரப்பில் சுமார் 4 நீர் ஆகும். புவிப்பரப்பில் 1.4 மில்லியன் கன கிலோமீட்டர் நீர் உள்ளது. மொத்த நீர் அளவில் 3% தூய நீர் மட்டுமே உள்ளது. இது மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். மொத்த சதவீதத்தில் 3% மட்டுமே தூய நீர் உள்ளது. மீதி இருக்கக்கூடிய 97% நீரானது முற்றிலுமாக மாசுபட்ட நீராக உள்ளது. ஆனால் புவிப்பரப்பில் 4 ஃபுல்லா நீராகத்தான் இருக்கிறது. கீழே பார்ப்பது ஒரு அழகான கோலம். இந்த கோலத்தில் பார்த்தோம்னா நிலப்பரப்பை காட்டிலும் நீர்ப்பரப்பு மிக அதிகம். எனவேதான் 4 நீராகும். அது மட்டுமல்ல, 1.4 மில்லியன் கன மீட்டர் நீர் உள்ளது. எனவே இவ்வளவு நீர், அதிகப்படியான நீர் இருப்பதால் தான் இந்த உயிரியானது பரிணமித்து நமது கோலமானது ஒரு புவி கோலமாக இருக்கிறது. இந்த நீரில் பயன்படுத்தக்கூடிய நீரின் சதவீதம் மொத்தம் 3% தான். இப்போது 2009 நமது பார்லிமெண்டில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையின்படி இந்தியாவில் ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாட்டில் தான் மிக அதிகப்படியான நீரானது அசுத்தப்பட்டுள்ளதாக ஒரு அறிக்கை சொல்கிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், குஜராத்தில் 3250 இடங்களில் நீரானது அசுத்தப்பட்டு விட்டது. அடுத்ததாக தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. எனவே இந்த தூய நீரை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியமாகும். அடுத்ததாக, எல்லா உயிரினங்களிலும் நீர் மிகுதியாக உள்ளது. மனித உடலில் 65% நீரும், யானையின் உடலில் 70% நீரும் மற்றும் உருளைக்கிழங்கில் 80% நீரும், தக்காளியில் 95% நீராகத்தான் உள்ளது. நீர் ஒரு மிக அடிப்படையான வேதிப்பொருள். அனைத்து விதமான உயிர் வேதி நிகழ்ச்சிக்கும் இந்த நீரானது அடிப்படை மூலப்பொருளாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, இந்த மனித உடலில் உயிர் வேதியியல் வினைக்கு எண்ணிக்கை கிடையாது. அவ்வளவு அதிகப்படியான உயிர் வேதி வினைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அனைத்து உயிர் வேதி வினைகளுக்கும் அடிப்படையானது இந்த நீர் தான். எனவே 65% முதல் 71% நீர் மனித உடலில் இருக்கிறது. இந்த நீர் இல்லாவிட்டால் மனித உடலானது முற்றிலுமாக இழைத்து இறப்பு நேரிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 29% பொருள் தான் மற்ற ஆர்கானிக் பொருளான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த மனித உடல். அடுத்துக்கட்டாக, யானையின் உடலில் 70% நீர் தான். எனவே அதிகப்படியான நீரை இந்த யானையானது பெற்றுள்ளது. மீதி 30% தான் இந்த யானையின் மற்ற உறுப்புகளால் ஆனது. அதே போல் உருளைக்கிழங்கில் 80%, தக்காளியில் 95% நீர் உள்ளது. இந்த உருளைக்கிழங்கை பொறுத்த மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த உருளைக்கிழங்கை பார்க்கும்போது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர் நன்மை செய்யும் பொருள் இங்கே அதிகப்படியான அளவில் இந்த உருளைக்கிழங்கு காணப்படுகிறது. இதில் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலிசாக்கரைடு, ஒரு வேதிப்பொருள் மிக அதிக அளவில் இருக்கிறது. மற்றும் உருளைக்கிழங்கில் சில நொதிகளும், அதிகப்படியான நொதிகளும் இருக்கின்றது. இப்போ புரதமும் மிக அதிக அளவில் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிறது. தக்காளியில் இந்த சிவப்பு நிறத்திற்கு காரணம் தக்காளியின் மேல் உள்ள அந்த லைகோஃபிலின் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான். லைகோஃபிலின் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். தக்காளியில் சில ஆக்சாலிக் அமிலம் சொல்லக்கூடிய அமிலமும் இதில் மிக அதிகப்படிய அளவில் காணப்படுகிறது. எனவே இந்த 4 மனிதன், யானை, உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியில் மிக அதிகப்படியான நீர் காணப்படுகிறது. அடுத்ததாக, நாளொன்றுக்கு குடிநீராக பெண்ணுக்கு குறைந்த அளவு 1.5 லிட்டர் தூய நீரும், ஆணுக்கு 2 லிட்டர் தூய நீரும் தேவைப்படுகிறது. ஏனென்றால், நான் மேற்கூறியது போல் இந்த உயிர் வேதி வினைகள் அனைத்தும் இந்த நீரை அடிப்படையாக கொண்டு தான் நிகழ்கிறது. எனவே இந்த பெண்ணுக்கு 1.5 லிட்டர் அளவு, ஏனென்றால் அவர்கள் இயற்பியல் விதிப்படி அவர்கள் உடல் வலிமையற்றும் மற்றும் சிறிய உடலை பெற்றிருப்பதால் அவர்களுக்கு இந்த நீரின் அளவு கொஞ்சம் குறைவாகவும், திடகாத்திரமான மற்றும் பெரிய உடல் அமைப்பை பெற்றிருப்பதால் ஆண்களுக்கு 2 லிட்டர் நீரும் தேவைப்படுகிறது.
இந்த நீரின் அளவு குறையும் போது நமக்கு பலவித நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எடுத்துக்காட்டாக முதலாவதாக வருவது இந்த சிறுநீரக நோய்கள் தான் அதிகப்படியான நோய்கள் வந்து தாக்கப்படுகிறது. எனவே இங்கே நீரானது ஒரு சர்வ கரைப்பான். இந்த கரைப்பான் மிகவும் தேவையான ஒன்று. அடுத்ததாக மேலும் ஒரு நபருக்கு 3.4 முதல் 4 லிட்டர் வரை திரவ உணவும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த நீர் மட்டுமே சாத்தியமல்ல. இதனுடன் நமக்கு அந்த அந்த ஆற்றல் பெறுவதற்காக திரவ உணவும் நாம் தேவைப்படுகிறது. எனவே 2 லிட்டர் நீர் மட்டுமல்ல, 3 முதல் 4 லிட்டர் திரவ உணவும் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அதிலும் இந்த அதிகப்படியான நீர் இருக்கிறது. அந்த நீரையும் நம்ம உடல் உட்கரித்து கொண்டு செயல்படுத்துகிறது. ஆனால் வளரும் நாடுகளில் ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு சராசரியாக 260 லிட்டர் நீர் தேவைப்படுகிறது. வளரும் நாடு என்றால் இந்தியா ஒரு வளரும் நாடு. அப்படி வளரும் நாடுகளில் ஒரு நபருக்கு 220 லிட்டர் நீர் தேவைப்படுகிறது. ஆனால் நமக்கு கிடைப்பதோ 180 லிட்டர் நீர் தான். மீதி இருக்கக்கூடிய அந்த 80 லிட்டர் நீரானது நமக்கு முழுமையாக கிடைக்கப்படவில்லை. நீர் மிக அடிப்படையான பொருள். நீரின்றி உலகில்லை. இங்கே பார்த்தோம் என்றால் ஒரு நீர் எவ்வளவு அவசியம் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மனித உடலில் 2/3 பங்கு நீராகும். 2/3 பங்கு முழுவதும் நீராகும். இயற்கையில் நீர் 3 நிலைகளிலும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக திடநிலையில் பனிக்கட்டியாகவும், திரவ நிலையில் நீராகவும், வாயு நிலையில் நீர் ஆவியாகவும் காணப்படுகிறது. நீரானது அந்த 3 நிலைகளிலுமே காணப்படுகிறது. திடநிலையிலும், திரவ நிலையிலும் மற்றும் வாயு நிலையிலும். திடநிலையில் பனிக்கட்டியாகவும், எடுத்துக்காட்டாக சொல்ல புவியின் வடதுருவம் தென் துருவத்தில் முழுவதுமாக அந்த நீரானது திடநிலையில் தான் இருக்கிறது. பனிக்கட்டியாக தான் இருக்கிறது. திரவ நிலையில் நாம் பார்க்கக்கூடிய அந்த கடல், ஆறு, ஏரி மற்றும் குளங்களில் நீராகவும் காணப்படுகிறது.